வணக்கம் நண்பர்களே சொந்தங்களே கிளஸ்டர் எனர்ஜிலேருந்து நான் உங்க தினேஷ். ஸோ இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆன் கிரிட் செட்டப்பை டோட்டலாக எக்ஸ்பிளனேஷன் பண்ண போகிறோம். எல்லாத்தையுமே ஒரே இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கோம். எங்கேயுமே இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்க முடியாது. ஏன்னா இன்வெர்டர் ஒரு இடத்துல இருக்கும், பேனல்ஸ் ஒரு இடத்துல இருக்கும். இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஈஸியாக புரியுறதுக்காக ஆன் கிரிட் சிஸ்டம் எல்லாருக்கும் புரியணுன்றதுக்காக எல்லா செட்டப்பையும் இங்கே கொண்டு வந்து வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு புரிய வைக்க வேண்டியது இபிலேருந்து கரண்ட் வந்தா உள்ளே வந்தா எப்படி இருக்கும்ன்றதுக்காக ரெஃபரன்ஸ் இங்கேருந்து நம்ம எடுத்துட்டோம். ஒரு நியூட்ரல் ஃபேஸ் எர்த்து இதுதான் இந்த இன்வெர்டருடைய இன்புட்டா இருக்க போது. மற்றதெல்லாம் அங்க போய் பார்க்கலாம் வாங்க. தினேஷ் டெக்னிக்கல் இன்ஜினியர், இவர் தான் இப்ப எல்லாத்தையும் நமக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்க போறாரு. ஓகே தினேஷ், நீங்க இப்ப இங்க பிவி பாத்தீங்கன்னா 4 பேனல்ஸ் நம்ம இங்க வச்சிருக்கோம். ஓகே, 4த்தையுமே சீரீஸ் பண்ணி இங்க இருந்து ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் கொண்டு வந்திருக்கோம். அதோட இன்புட் தான் இது. ஸோ பிவியோட வோல்டேஜ் இப்போ எவ்வளோ இருக்குன்றத தினேஷ் டெஸ்ட் பண்ணிடுங்க. வாங்க எவ்வளோ வோல்டேஜ் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நியர்லி 183. ஸோ நல்ல ஜென்ரேஷன் தான், மணி 4:30 தானே ஆகுது, நல்ல ஜென்ரேஷன் தான் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஒரு 182 வோல்ட். இது இப்போ நம்ம இங்க என்னென்ன இருக்குன்றத எக்ஸ்பிளைன் பண்ணிடலாமா? பிவியோட வோல்டேஜ் மட்டும் செக் பண்ணிட்டோம், ஒன்று நம்ம பார்த்துடலாம். இது டிசிடிபி பாக்ஸ், டிசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ், சிங்கிள் ஃபேஸ்க்காக யூஸ் பண்றது. பிவி உள்ள வந்துருச்சு, ப்ரொடக்ஷன் எல்லாத்தையுமே தாண்டி வெளியில இன்வெர்டருக்கு இன்புட்டா போகுது. சரி, இப்போ இது என்ன இன்வெர்டர்னு பார்த்துடலாம். 5 கிலோவாட் பாலிகேப் சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்டர். ஓகே, இது ஏசிடிபி ஏசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் சிங்கிள் ஃபேஸ். அகைன் நம்ம அங்க ஒரு வயர் எடுத்தோம் இல்லையா, நியூட்ரல் ஃபேஸ் எர்த்து, அது எல்லாமே இன்புட்டா இருக்கு. அதுக்கப்புறம் அங்கிருந்து நமக்கு இன்வெர்டருக்கு கனெக்ஷன் கொடுத்தாச்சு. ஓகே, இதுதான் ஆன் கிரிட்டோட செட்டப். இப்ப நமக்கு இபில இருந்து கரண்ட் உள்ள வந்திருக்கு அப்படின்றத நீங்க ஜஸ்ட் திங்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப இன்வெர்டர் ஆன் பண்றதுக்கு முன்னாடி சில ப்ரொசீஜர்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் டிசி ஆன் பண்ண போறோம். டிசி ஆன் பண்ணிடுங்க. டிசி ஆன் பண்ணோடனே இங்க இருக்கிற சுவிட்சை நீங்க ட்ரிகர் பண்ணிட்டீங்கன்னா டிசி உள்ள ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, ரிலே கட் பண்ணி டிசி வோல்டேஜ் உள்ள வந்துருச்சுன்றத இங்க என்ஷூர் பண்ணிக்கும். இங்க ஜூம் பண்ணி காட்டுங்க. ஓகே, இந்த இடத்துல உங்களுக்கு பிளிங்க் ஆக ஸ்டார்ட் பண்ணும். ஓகே, டிசி உள்ள வந்துருச்சு. இங்க என்ன நடக்குதுன்னா எனக்கு இன்னும் ஏசி உள்ள வரல, ரெஃபரன்ஸ் எனக்கு உள்ள வரலன்றது தான் இதோடைய ரீசன். ஓகே, இதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தோமா, அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க ஏசிடிபியை ஆன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஏசியோட வோல்டேஜ் எவ்வளவு இருக்குன்றத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ 229. ஓகே, ஏசி டிராப் ரைட். ஓகே, ஸோ இதெல்லாமே நம்ம வேல்யூஸ் செக் பண்ணிட்டு, என்னதான் நம்ம ப்ராக்டிக்கலா சும்மா பண்ணி காமிக்கணும்னு இருந்தாலுமே இதெல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு தான் பண்ணி ஆகணும். ஓகே, ஏசி ஆன் பண்ணிடலாமா தினேஷ்? ஏசி ஆன் பண்ணிடுங்க. இப்போ ஏசி ஆன் பண்ணோடனே ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் நமக்கு உள்ள போன பிறகுதான் இந்த இன்வெர்டரோட ரிலே கட் ஆகி ஆன் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ 30 செகண்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் இந்த இன்வெர்டரை நம்ம எப்படி கிளப் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது பாலிகேப் இன்வெர்டர் இல்லையா? ஸோ பாலிகேப் இன்வெர்டர்னா நம்ம பாலிகேப் ஆப் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, பாலிகேப் ஆப் எடுத்துக்கலாம். பாலிகேப் இங்க பாத்தீங்கன்னா இது கனெக்ட் ஆன உடனே இங்க ப்ளூ கலர் பிளிங்க் ஆகுது இல்லைங்களா? இந்த ப்ளூ கலர் ஸ்டேபிள் ஆயிடுச்சு அப்படின்னா இன்வெர்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, இது ஸ்டார்ட் ஆன பிறகு நம்ம இதை ப்ளூடூத்ல இதுல எனேபிள் பண்ணி கனெக்ட் பண்ணி என்ன நடந்துட்டு இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ரிலே கட் ஆயிடுச்சு. ப்ளூ கலர் ஸ்டேபிள் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் செகண்ட்ஸ் எடுத்துக்கும். ஸோ லோக்கல் ப்ளூடூத் கனெக்ஷன் போயிட்டு மேனுவல் நம்ம இங்க ட்ரை பண்ணோம்னா இந்த இன்வெர்டர் நம்ம இங்க கனெக்ட் பண்றோம். ஓகே, ஸ்கிரீன்ல தெரியுதுங்களா? ஸோ இந்த இன்வெர்டர்ல இப்ப ஜென்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ 62 வாட்ஸ் நம்மளோட பிவிலேருந்து அங்க சோலார் பேனல்ஸ்லேருந்து உள்ள வருது. ஸோ இங்க ரிசீவ் பண்ணிட்டு கிரிட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிக்குது. இந்த செட்டப்ல தான் இங்க ஆன் கிரிட் ஒர்க் ஆகும். சப்போஸ் இப்ப நமக்கு கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆக போகுதுன்னு இப்ப தினேஷ் சொல்ல போறாரு. கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா ஏசி சைட்ல நமக்கு கட் ஆக போகுதுன்னு அர்த்தம். கரெக்டுங்களா? இப்ப ஏசி சைட் கட் ஆனோடனே நம்ம இன்வெர்டர் என்ன சொல்லுதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஏசி சைட் கட் பண்ணிடுங்க. ஸோ கரண்ட் போயிடுச்சு. எல்லாருமே சொல்றாங்க இல்லையா ஆன் கிரிட் கரண்ட் போனா ஒர்க் ஆகுதுன்னு. ரியலாவே இன்னைக்கு நீங்க பாத்துக்கோங்க, கரண்ட் போனா நம்மளோட செட்டப் ஒர்க் ஆகாது, எக்ஸ்போர்ட் வெளியில பண்ணாது. ஓகே, இங்க பாத்தீங்களா? ரெஃப்ரெஷ் பண்ணா எதுவும் நடக்கல. இப்ப அகைன் உடனே ஏசி ஆன் பண்ணி பார்த்தலாம் தினேஷ். இப்ப ஏசி ஆன் பண்ணியாச்சு.
அகைன் நமக்கு என்ன போனது, இப்ப கரண்ட் போயிட்டு வந்த மாதிரி ஒரு அசம்ஷன்ல வச்சுக்கலாம். திருப்பியும் அகைன் நமக்கு டிசி உள்ள வந்துருச்சு. 30 செகண்ட்ஸ் டிலே எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா நமக்கு இன்னும் எதுவுமே காட்டல, ஏன்னா இங்க அப்டேட் ஆகல இல்லையா. இந்த 30 செகண்ட்ஸ் முடிஞ்சு 0 வந்த பிறகுதான் இங்க நமக்கு காட்டும். ஓகே, இந்த சைட்ல என்ன பண்ணிருக்கோம்னா அப்படியே பாருங்க, அது கட்டாய் வர்றதுக்குள்ள இந்த சைட்ல வந்து நம்ம 3 கிலோவாட் செட்டப் பிளான் பண்ணிருக்கோம். சப்சிடி ப்ராஜெக்ட் விக்ரம் சோலார் பேனல்ஸ் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, மேல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு பாருங்க, மேல ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. ஓகே, நீட்டா ஜிஐ ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கோம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம என்ன பண்ணிட்டோம் இன்னைக்கு ஃபுல் செட்டப்பையும். இப்ப பாருங்க, நமக்கு ரிலே கட் ஆகி ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த ப்ளூ வந்து ஸ்டேபிள் ஆயிடும். நம்ம இப்போ பாலிகேப் இன்வெர்டர் பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு இன்வெர்டருக்கும் ஒரு புரோட்டோகால் இருக்கும், அதை வந்து அது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும். ஓகே, இது ஸ்டேபிள் ஆன உடனே இங்க நமக்கு இங்க வந்து காமிக்க ஆரம்பிச்சிடும். கிளியரா இருக்குங்களா? ரைட். ஓகே, சரி தினேஷ், இப்போ இதை வந்து பிளான்ட்டை வந்து நம்ம ஆஃப் பண்ணோம். எந்த மாதிரி ப்ரொசீஜர்ல ஆஃப் பண்ணோம் அப்படின்றத நீங்க தெளிவா சொல்லுங்க. ஒரு பிளான்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஏசியை வந்து ஆஃப் பண்றோம். ஓகே, கரண்ட் போன மாதிரி இப்ப ஃபீல் பண்ணுவோம். ஓகே, இப்போ கரண்ட் போன மாதிரி ஃபீல் பண்ணிடுச்சு. அடுத்தது இந்த பக்கம் வந்துருங்க. 10 செகண்ட்ஸ் கழிச்சு நம்ம டிசி ஆஃப் பண்ணோம்னா, ஓகே, ஒரு 10 செகண்ட்ஸ் கழிச்சு டிசி ஆஃப். ஓகே, ரைட் ரைட். ஓகே, இது முடிச்ச பிறகு டிசிடிபி ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஓகே, இந்த எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்தது அப்படின்றத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஆன் கிரிட் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோல கொடுத்துருக்கோம். தினேஷ் கரெக்டா இங்க செட் பண்ணி கொடுத்துருக்காரு நமக்காக. ஃபுல்லாவே நம்ம பார்த்துட்டோம். உங்களுக்கு இதுல வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட்ல போடுங்க. இந்த மாதிரி டெக்னிக்கலா ஃபுல் செட்டப் வீடியோ வந்து அடுத்தடுத்து நாங்க போஸ்ட் பண்ணலாம்னு இருக்கோம். இந்த வீடியோ எவ்வளோக்கு எவ்வளோ ரீச் ஆகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ நாங்க என்ன பண்ணலாம், அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டோட எடுத்து பண்ண முடியும். கரண்ட் பில்ல கம்மி பண்றதுக்கு இந்த செட்டப் தான் வேர்ல்ட்லயே பெஸ்ட். ஏன்னா உங்களுக்கு வந்து கிவ் அண்ட் டேக் பாலிசி, யூனிட் நம்ம கொடுத்துட்டு யூனிட் வாங்குறோன்றதுனால பெஸ்ட் செட்டப் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன் கிரிட் தான். நல்ல ஜென்ரேஷன் இருக்கும், நிறைய வந்து உங்களுக்கு சேவிங்ஸ், மணி சேவிங்ஸ். இதனால தேங்க்யூ. இன்னொரு வீடியோல பார்ப்போம். பாக்குறாங்க என்ன பண்றாங்கன்னு.